சேகர் பாபு கிட்ட போய் இன்னைக்கு நீ உட்காந்து அவர் அமைச்சரா நீ போய் கை கட்டி பேசுறனா, உனக்கு பதவி இல்லைன்னா நீ ஒரு முதுகெலும்பற்ற ஒரு மண்புழு. நீ ஒரு திமுக அமைச்சரை போய் பார்க்கலாமா? அது சேகர் பாபு. நீ இருந்த ஸ்டேட்டஸ்ல சேகர் பாபு இன்னைக்கு அவரு உனக்கு சரியா வந்து உட்காந்து பேசி வானன்னு உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னா, உன்னுடைய அரசியல்ல நீ சம்பாரிச்ச 50 வருஷத்தான இதுதான் உன்னுடைய அடையாளம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுங்க. சொல்ல போனா எனக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்குதுங்க. தப்பி தவறியாவது இவர் பனையூர் இடுகாட்டு பக்கம் போயிடக்கூடாது. அறிவாலயம் சுடுகாட்டுக்கு போனார்னா நீங்க சொல்றது உண்மையாயிரும்ல? ஒட்டுமொத்த இல்ல நீங்க ஆல்ரெடி வந்து என்ன திமுகவோட டீலிங் போட்டுட்டு இருக்காரு. திமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறீங்க. அப்புறம் கடைசியா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவாரு? பாத்தீங்கல்ல, ஆல்ரெடி நான் சொன்ன மாரியே நடந்துருச்சு அதத்தான் அப்படிம்பார்ல. சொல்றேன். நான் தான் 3 மாதத்துக்கு முன்னாடி இவர் வந்து போட்டோ போடல, புரட்சி தலைவியோட போட்டோ போடலன்னு பிரச்சனை பண்ணப்பயே வெளிநாட்டுல இருந்த முதல்வர் இவர்கிட்ட பேசினாரு. இவர்கிட்ட கீழே வேலை செஞ்ச ஒரு அதிகாரி தான் இணைப்பு பாலமா இருக்கிறாருன்னு நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேனே. எனக்கு என்னன்னா இந்த அறிவாலயம் சுடுகாட்டு பக்கம் போனாருன்னா யோக்கியம் அத்தனையும் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் ஒரு ஒரு மில்லி மைக்ரோ லெவல் இவர் மேல ஐயோ அப்படின்னு ஒரு அனுதாபம் வச்சுட்டு இருக்கிற அதிமுக தொண்டர்கள் புரிஞ்சுக்குவாங்க. துரோக வரலாறை எழுதி ஒவ்வொரு அத்தியாயமா நிறைவேற்றி இன்னைக்கு அறிவாலயம் பக்கம் போய் நின்னாரு அப்படின்னு பார்த்துட்டு டெபாசிட் இலக்கு. லாகின் 360 உங்கள் கெரியருக்கு தேவையான அனைத்து ஐடி கோர்ஸும் ஜஸ்ட் 4999.